Hi all, welcome to Nutcase. இது நீங்க எதிர்பார்க்குற ஒரு சேனல் மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நாங்களே எதிர்பார்க்கல. இது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வி தாட் ஆஃப் ஜஸ்ட் என்ன டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும்ல, ஒரு பசங்க எல்லாம் சேர்ந்து இருக்கோம், ஒரு பேச்சுலர் ரூம் அப்படின்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நடுக்குள்ள போகிற டிஸ்கஷன்ஸ், ஒரு டீ ஷாப் டிஸ்கஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒய் நாட் நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்துட்டு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். அண்ட் தேர் வர் அ லாட் டு இது ஃபஸ்ட்டு எதுக்கெலாம் யோசிச்சுட்டு இருந்தோம், எதனால டிலே பண்ணிருந்தோம். நம்ம வந்துட்டு ஒன்று டப்புனு ஃபேமஸ் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது, ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது. திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பார்த்து பேசுவாங்களே, என்னன்னு கேட்பாங்களே, அப்புறம் வந்து என்ன ப்ரோ அறிவு இருக்குதா, இதெல்லாம் வேறு சொல்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனை உங்கள்கிட்டே வச்சுக்கோங்க ப்ரோ, யூடியூப்பில் போட்டால் வந்து அது வந்து கரெக்டான பொலிட்டிக்கலி கரெக்டாக தான் நீங்கள் பேசணும், இந்த மாதிரிலாம் வந்து இது வருமே, கமெண்ட்ஸில் வந்து கழுவி விட்டுருவாங்க, எல்லாரும் யோசிக்கிறதா. கண்டிப்பாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. செலிப்ரிட்டி ஆகிட்டோம், செல்ஃபி வேணும் நிற்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வேணும் நிற்கிறாங்க. என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி சேனல் ஆரம்பிச்சிட்டோம், எதுவுமே போடாமல் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணோம்னா, அப்போ தான் பைக்கு வாங்கியிருந்தேன், டியூக்கு 390. ஸோ அது வந்துட்டு பெங்களூர் பேர் வச்சுங்க. பைக்குக்கு பேரா முக்கியமாக வந்து இந்த டைமில் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. சாரி, பைக்குக்கு பேர் வைக்கிறதே வந்து எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அப்போ சில காரணங்களால் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. கேட்டவரே வச்சா அதை கேட்க வேண்டியதானே. கேமராமேன்லாம் வந்து பிரேக்கிங் த ஃபோர்த் ஒன் பண்ணுறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து அப்போ வந்துட்டு நானும் கேமராமேன் தான் சென்னை வந்துட்டு இருந்தோம். சென்னை வந்தது ஒரு வீடியோ எடுத்துருந்தோம். அந்த வீடியோ எடுத்தது அந்த ரீல் வந்து போட்டிருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 53 பேர் பார்த்துருக்காங்க. அந்த 53 வியூஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமஸ் ஆகிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் ஓவர் தான். ஸ்டில் ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு சரி இனி காலையில் கூட பேசிகிட்டு இருந்தோம். ரூமில் வந்து டீ ஷாப் போயிட்டு டீ குடிச்சிட்டு வர கேப்பில் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த சரி அந்த டிஸ்கஷனே கூட வந்து ஏன் நம்ம ஆன் கேமராலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சி எங்களுக்கு தெரில. 2வது வீடியோ 2 வருஷம் ஆச்சு. ஸோ அது தெரியல. பட் வி வில் ட்ரை டு லவ் சம்திங். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இன்ட்ரூவல் தகவல் மாதிரி வந்துட்டு இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் படிப்பேன், ஒரு ஆர்டிக்கல் படிப்போம், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது படித்தாங்க, இல்லை பார்த்தாங்க, இல்லை இன்ட்ராக்ட் பண்ணாங்க இருக்கணும். தட் ஆல்சோ வந்து அப்பப்போ நாங்கள் ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் வந்துட்டு யூ கேன் கெட் டு ஹியர் அ லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் நாங்கள் டெய்லி லைஃப்பில் டிஸ்கஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட வினி வந்துட்டு காலையில் என்கிட்ட வந்து ஒரு மந்த்லி இன்கம் வந்து இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது, இதுலேருந்து வந்து நான் வந்து ஒரு 30,000 வந்துட்டு சேவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற போது வந்துட்டு இந்த டிஸ்கஷன்ஸ் எப்படி இதாச்சுன்னா நான் என்ன இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டராகும், ஆப்வியஸ்லி ரிட்டர்ன்ஸ் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு குரூப் சொல்லும் போது இப்போ அதை 2 மியூச்சுவல் ஃபண்டு போட்டுட்டு இல்லை என்பிஎஸ் வந்து போட்டுட்டு அப்படி வந்து செக்யூரிட்டி பண்ணுறது வந்து இதுவா இல்லை பிஸ்னஸ் ஐடியாவாக பார்க்கும்போது வந்து இட் கேம் அக்ராஸ் அன் ஆட். கரெக்ட். அதில் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் லைக் 485 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 32 lakhs சேம் லைக் ரஃப்லி புட்டா ஒரு இஎம்ஐ எடுக்கிறோம்னா 32,000 வந்துட்டு வச்சுக்கலாம். சரி, அந்த 32,000 வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு ஒய் நாட் நம்ம வந்துட்டு அது ஒரு ஏர்பிஎன்பியாக இது பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா, இல்லை அதை பண்ணுறது இதுவா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இதுன்ற போது வந்து சேஃபர் பெட்டு, நமக்கு எந்த இதுவும் கிடையாது, நம்ம மெயின்டெனன்ஸ் கிடையாது, வரவங்க என்ன இது பண்ணலாம், ரிஸ்க் கிடையாது. இதை வந்து பண்ணலாம். ரிஸ்க் இன்வேஸ் வந்து இப்போ தான் வார் வருது, இது வருதுன்னா எல்லாமே ரிஸ்க் தான். அப்போ அந்த டைமில் வந்து கன்ஃபார்மாக மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள தான் செய்யும், அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது பண்ணலாமா இல்லை வந்து ஏர்பிஎன்பி வரும். சரி நீ சொல்லு. இப்போ வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏன் வந்து அந்த ஏர்பிஎன்பி ஐடியா தோணுது ஃபஸ்ட்டு, ஏன்னா நமக்கு சேஃபாக இங்கே ஒரு ரிட்டர்ன் இருக்கும்போது ஏன் தோணுது? ஒன் மெயின் ரீசன் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இப்போ எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம், இல்லை யாரோட அப்பா அம்மாக்கே வராங்க, நம்ம விசிட் பண்ண வராங்க, தங்கணும்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஏர்பிஎன்பி செக் பண்ணும்போது த ப்ரைஸஸ் ஆர் ஸோ ஹை, லைக் ஒரு 2,500 3,500 1 நைட்டுக்கு வாங்கினேன். ஸோ பார்க்கும்போது ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு இன்ட்ரூசிவ் தாட்னு வச்சுக்கோங்க. அவங்க மில்க் பண்ணுற மாதிரி நம்மளும் மில்க் பண்ணலான்னு போகுது. அது இந்த டீ கடைக்கு போயிட்டு அண்ணன் ஒரு டீக்கு வந்து எவ்வளோ செலவாகும், அண்ணன் ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ போடுவாரு, அண்ணனோட கஷ்டத்தெல்லாம் பார்க்காம அண்ணனோட வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் இப்போ என்ன இப்போ பேசும்போதே வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடு இருந்தாதான்ப்பா நீங்கள் அசெட் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு மரியாதையே வரும். ஒரு வீடு வச்சிருக்காரா பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவோம். ஸோ அதுவும் ஒரு இது. ஸோ நம்ம வாங்கிட்டு நம்மளால ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஏர்பிஎன்பியில் கொடுத்து அதை நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம அதில் பார்க்கலாம்.
பட் அதுக்குன்னு சில ஈச் அண்ட் எவ்ரி திங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் சரி ஏர்பிஎன்பி ஆகட்டும் அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன சூட் ஆகுதோ அந்த டெசிஷன் தான் நம்ம எடுக்க முடியும். எனக்கு லாஸ்ட்டாக என்ன இதுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அது அந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோன்னா மைட் பி தட் ஏர்பிஎன்பி திங் மைட் பி த ரைட் திங்காக இருக்கலாம். இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே பசங்க வராங்க சரக்கு போடுறாங்க ஏதோ ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரிகவரி ப்ராசஸ் இருக்குது. பட் அது ஃபுல் ரிகவரியாக இப்போ நீங்களே இப்போ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க, டிவி ஏதோ லைட்டாக இதாகி உடஞ்சிருச்சு, நீங்கள் என்டையர் காஸ்ட் பண்ண மாட்டீங்க. பட் அந்த ஓனர் என்டையர் காஸ்ட் கொடுத்து தான் அடுத்த டிவி வாங்கிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. அண்டு செக்யூரிட்டி இருக்குது. தென் இதே அக்கம் பக்கம், அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏர்பிஎன்பி யார் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அந்த 4 பேர் கண்டிப்பாக இதில் என்னப்பா கப்புள்ஸ்லாம் வராங்க இதெல்லாம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில் இருக்கும்போது ஒரு பெரிய கேட்டர் கம்யூனிட்டி இருக்கும். கண்டிப்பாக மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் அங்கே ஒரு அசோசியேஷன் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கலாம், சப்போர்ட்டிவாக கூட இருக்கலாம், வி நெவர் நோ. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும்போது என்ன வந்துச்சுன்னா யூட்டிலைசேஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மந்த் ஃபுல்லாக ஏர்பிஎன்பி போகுமா தெரியாது. இப்போ நம்ம 32,000 இஎம்ஐ பே பண்ணி அந்த வீடு நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னு ஒரு வாங்குறோம் ஒரு பட்சத்தில் நம்ம அட்லீஸ்ட் அந்த 32,000 நம்ம திருப்பி நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் ஓவர் லாங் ரன். ஸோ அது வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போது தான் நாங்கள் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இது நம்மளுக்கு ஏதோ ஒரு எஃபோர்ட் ஆஃப் மெயின்டைனிங் அ ஹோம் அது பண்ணுறதுக்காகவும் சரி, மற்ற தாட்ஸ் ஆகட்டும் சரி, அதுக்கெலாம் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜஸ்ட் செல் அவுட் 30,000 இந்த ஃபண்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமாக நம்ம ஒரு கெயின்ஸ் எடுக்கணுன்றதுக்கான ஒரு ரைட் சாய்ஸாக இருக்காது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செட் பேக்கேஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாங்குற ஒரு பேக்கேஜ் நம்ம இது இப்போ என் கையில் ஒரு 60,000 தான் 60,000 செலவு பண்ணிட்டே தான் இருக்கு. அதாவது டிஸ்போசபிள் இன்கம்னு இருக்குல்ல, 60,000 டிஸ்போசபிள் இன்கமாக ஆகிட்டு இருக்கும் போது இந்த எக்ஸாம்பிள் தான் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு தேவையில்லாம செலவாகிறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இதாக போட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணலாம். அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் இது பண்ணலான்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் என்பிஎஸ் நீங்கள் விபிஎஃப் இதெல்லாம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்னன்னா இந்த வீடியோவும் சரி இந்த சேனலும் சரி, வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் எவ்ரி திங். நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக சொல்லுவாங்கல்ல அந்த சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் தான். பட் வி ட்ரை டு லேர்ன் ஸ்டஃப். ரிசர்ச்னு சொல்ல முடியாது, கூகுள் பண்ணுவோம், கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் தான். ஸோ இதில் எதுவும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸை யாரும் ஜஸ்ட் லைக் ப்ராக்டிக்கல் டிஸ்கஷன். எஸ், ப்ராக்டிக்கல் என்ன நடக்கும். இப்போ எங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு இதோட ஒரு கோட் ஆகணும் அப்படின்றது என்னன்னா, இப்போ நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேசுறது ஒரு 4 பேருக்கு, நான் ஒரு 10 பேரும் ஒரு 4 பேருக்கு தான் ரிலேட் ஆகுது. இந்த மாதிரி ஆட்கள் யார் இருக்காங்க, இந்த மாதிரி யார் பேசிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க டிஸ்கஷன் வேற குரூப் ஆஃப்ல அவங்க டிஸ்கஷன் வேற மாதிரி இருக்குமா, வேற எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு. ஸோ இது ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு மிடில் ஏஜ் இதில் இருக்கிறவங்க அபவுட் டு மேரி அது மாதிரி இருக்கிறவங்க யோசிக்கிறேன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அவங்க டிஸ்கஷனில் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு இது பண்ணுறேன். ஹோப் இதுக்கப்புறம் என்ன ஸோ டே டு டே என்ன டிஸ்கஷன்ஸோ அது பேசுறது தான் சேனல் வச்சுக்கலாங்க. முடியும் எதாவது பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் ஆமாம், எங்களோட அந்த லாயல் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரிஞ்சுங்க அந்த குரூப் ஆஃப் 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க வேற யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதீங்க, நிறைய லைக் பண்ணல. இப்போதைக்கு ஷேரிங் வேணாம், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், எப்போன்னு தெரியல, டேட்டெல்லாம் போட்டு எங்களுக்கு நல்லா போட முடியாது, நாங்கள் எடுக்கும்போது போடுவோம்.